என்ன என்ன இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆ. என்ன விஷயம்னு சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயாப்பா, நிறைய வேலை இருக்குதாமே. அந்த வேலையெல்லாம் ஓரங்கட்டி வை. ஏன் சொல்றேன்னா, ஏன்னா இன்னைக்கு உன்னோட நாள் ரொம்ப நல்ல நாள் அமைய போதும். இந்த நாளை உன் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு நாளா இருக்கும். என்ன புரியலையா? அப்ப பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. எதுக்காக இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்னவா இருக்கும்? ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? என்னது? டேய் நிறுத்துக்கடா பாவிகளா! ஏடா எங்க வீட்டை இப்படி பாரா மாத்தி வச்சிருக்கீங்களா படுபாவிகளா? இத கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்டா, இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது நியாயமா இருக்கடா உங்களுக்கு எல்லாம்? யோ பெருசு, என்ன சரக்கு ஓவரா போச்சா? இத நல்லா பாரு, உன் வீடு இல்ல பாரு. டேய் எல்லாரும் வெளிய போங்கடா, போங்கடா. டேய் யோ யாரியா நீ? பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், வந்து கத்திக்கிட்டு இருக்க. போ போ போகலையா? டேய் விட்றா, போயங்கற விடுங்கறல. டேய் போய் அண்ணா ஐயா அண்ணா அண்ணா அண்ணா, நீ ஏன்டா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, வீட்டை பாத்தியாமா எப்படி மாத்தி வச்சிருக்கானுங்கன்னு பாருமா. அத பார்த்துட்டு என்னால பொறுக்க முடியலமா, என்னால பொறுக்க முடியல. இப்படி வீடு இருக்கிற இடத்துல இவங்க சீட் ஆடுறதுக்கும் பார் நடத்துறதுக்கும் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க? யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நியாயமா பார்த்தா இந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுதான். ஆனா அந்த கிருபா அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இங்கே பார் வைக்கிறதுக்கு லைசென்ஸ் வாங்கியிருக்கான். நம்ம என்னையா பண்றது? நம்ம தலை விதி. இதோ பாருடா, இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா லேடிஸே வந்து பார்ல குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இது நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு. அவங்க கிட்ட கடனாதான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கோம். இந்த வீட்டோட பத்திரம் அந்த ஆளு கையில இருக்கு. அது அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு. இது எங்க வீடு. இங்க உட்கார்ந்து எல்லாரும் குடிச்சிட்டு இப்படி சீட் அடிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத பாருமா, பார் எங்க இருக்கோ அங்க நாங்க இருப்போம். நாங்க எல்லாரும் பணம் கட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கோமா, பணம் கட்டி விளையாடுறோம். எதுவா இருந்தாலும் மேனேஜர் கிட்ட பேசிக்க. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்ககிட்ட அடமானம் வச்ச வீட இப்படி பாரம் மாத்தி வச்சிருக்கீங்க. எங்க பெர்மிஷன் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எப்படி மாத்த முடியும்? ஏய், இந்த வீட்டை அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனதோட சரி. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ வட்டி கட்டல, அசலும் வந்த பாடில்லை. உங்களை பார்த்தா வட்டி கட்டுற மாதிரியும் தெரில, அசலை கொடுக்குற மாதிரியும் தெரில.
அதனால இது என்னோட வீடு. வீட்டு பத்திரமும் என்கிட்ட தானே இருக்கு. என் வீட்டை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆ, ஆரம்பத்துல உங்களை ரொம்ப நல்லவர் நல்ல நினைச்சேன். யோ பெருசு, இதான் என் ஒரிஜினல் கிருபாகரன். யோ பெருசு, டே திவா, இதுக்கு ரெண்டையும் முதல்ல வெளியேற்பட. கேட்டுல கிளம்புங்க. எப்படி இருந்துச்சு எங்க சர்ப்ரைஸ்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த நாளை நீ மறக்கவே மாட்டேன்னு. கிளம்புமா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க. எல்லாம் மேல இருக்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கொடுப்பா. வாயை மூடிட்டு நீயும் உங்க அப்பனும் இடத்த காலி பண்ணிடு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கும். டேய் திவா அண்ணா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது ரெண்டையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா. சரி. யோ பெருசே, வாயா வாயப்பா. யோ அண்ணா ஐயா அண்ணா யோ. ஐயா 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 என்னாச்சியா? ஐயா அண்ணா என்னாச்சு? இந்த ஆள் வேற அடிக்கடி மயக்கம் போட்டு வந்துடுறான். ஐயா சீ. ஐயா என்னாச்சியா? அண்ணா ஐயா எந்திரிங்க. மெதுவா எழுந்துருங்கண்ணா. பாத்து எந்திரிங்கய்யா. அப்பா என்னாச்சுப்பா? ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ம் ஆ, ஆ. யோ யோ அண்ணா, நான் தூக்கிட்டு போயா. என்னாச்சுப்பா? யோ தூக்கிட்டு போயா. யோ காலங்காத்தால பிசினஸ் நடக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. தூக்கிட்டு போயா. தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. போ, போ, போ. மெதுவா தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. சீக்கிரம். மேல பிடி.